நான் உனக்கு கேக்குறேன், ஒருத்தவங்க சொல்றாங்க ஆமா எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும், அதுல சொல்றது என்ன தப்பு இருக்கு? எனக்கு நான் கூட சொல்லலாம், இல்ல நான் கூட சொல்லலாம், எனக்கு என் வீட்டுக்காரரை விட இப்ப எனக்கு வீட்டுக்காரன் எங்க வீட்டுக்காரன் என் அப்பா தான் பிடிக்கும், என் தம்பி தான் பிடிக்கும், எனக்கு இவரை தான் பிடிக்கும், அவர் தான் பிடிக்கும் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உடனே எல்லாருமே விபச்சாரிகள் ஆகிடுவாங்களா? பேபி என்ன பண்ணிடுச்சு, சேஃபா வச்சுக்கிச்சு தன்னை. நான் என்ன கேக்குறேன், நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகுது என்ன, உன் ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டே எனக்கு என் ஹஸ்பண்டை விட இன்னொருத்தர் தான் பிடிக்கும்னு நீ பேசுவியா? சொல்லு, நீ பேசுவியா? ரொம்ப பர்சனலா போற மாதிரி இல்ல. இல்லங்க, நான் அந்த பெண்கள் பேசியது தவறு இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்க அம்மா கனிமொழி என்ன பண்றாங்க? எல்லாம் What is Srividya doing? Srividya or Srividya, whoever that is. What is she doing? ஸ்ரீவித்யாவா ஸ்ரீதிவ்யாவா? அது பேரை சொல்லிவிட்டல, அப்புறம் என்ன உனக்கு ஈகோ வந்து தடுக்குது? இல்லம்மா, இப்போ என் மேல முதல் கோயம்புத்தூர் திருச்சி இந்த வழக்கிலே மெயினா நான் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டேன்றது தான். தயவு செய்து இதையும் அதையும் நம்ம சம்பந்தம் படுத்தவே முடியாது. அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்ல டாடி, அது இப்ப பேசவே வேண்டாம் டாடி, அது வேற கான்டெக்ஸ்ட் டாடி, இது பேசவே வேண்டாம்னு இந்த பொண்ணு போய் பேசுறது அசிங்கமா இல்லையா? உனக்கு உண்மையாகவே அக்கறை இருந்ததால் உங்க அப்பனும் சவுக்கும் உட்காந்து பெண்களை இந்த அளவுக்கு இழிவா பேசினதுக்கு நீ என்ன பண்ணிருக்க? இதான் வளர்ந்துட்டல, உங்க அப்பனே வாயை திறக்கும் போது ஆமா டாடி நீங்க அன்னைக்கு பேசுனது தப்பு டாடின்னு சொல்லி இருக்கணும்ல. அது வேற டாடி, பேசாதீங்க டாடி. அது வேற சவுக்கு சங்கர் அங்கிள் இப்போ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு இப்ப என்னாச்சு டாடி? நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டு ஐயோ ஜட்ஜையா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு நல்லா பேசிட்டு வெளியில வந்து உதார் விடுறது. நான் என்ன கேட்கிறேன், எதுக்கு நீ உன் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்க காமிச்ச? ஃபெலிக்ஸோட மகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் அந்த வலி புரியும். இந்த அக்கறை சங்கீதாக்கு மேலேயே உங்களுக்கு வரல? இப்ப புகார் கொடுத்திருக்கிறாரே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னுடைய தங்கைகள் அக்காக்கள் அம்மாக்கள்னு, அப்புறம் நீ மேடையில வந்து ஒர்த் இல்லைன்னு பேசினது யார? Women we are species who have known pain. We see that this guy, this leader is also someone who knows our pain. He also faces that pain. பாதிக்கப்பட்டவர், அதனால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவரோட கனெக்ட் ஆவறாங்களா? நான் என்ன கேக்குறேன், விஜய் வந்து சோத்துக்கு இல்லாம பட்டினி கடந்து ரோடோட சுத்தினானா? வெயிலையும் மழையிலையும் போராடினானா? இல்ல சான்ஸ் கேட்டு என்ன ஒரு 1000 கம்பெனி ஏறி இறக்கிருப்பானா? இல்ல அவனுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியுமா? இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அந்த ஆளும் இன்டர்வியூ எடுக்கிறப்ப கொஞ்சம் கூட ஒரு அவனுக்குன்னு ஒரு டீசன்சி இல்லையா? நான் அவன் தான் நான் சொல்லுவேன். ஐயோ நான் பயந்துட்டேன். எப்படி அந்த ஆங்கர் எடுக்கலாம்? உங்க அப்பா எப்படி எடுத்தான்? சவுக்கு சங்கர் சொல்லும் போது அப்படின்னு நானே. சப் இன்ஸ்பெக்டருக்கு மேல காதல் வருதுன்னா உன் அழகை பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. அந்த டைலாக் சொன்னது யாரு? உங்க அப்பன் தானே. அந்த ஆங்கரை தூக்கி உள்ள போடணும், உங்க அப்பனையும் தானே தூக்கி உள்ள போடணும். உங்க அம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க? இது உங்களுக்கு ஒரு நியாயம், மத்த ஆங்கருக்கு ஒரு நியாயமா? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திராவிட நட்பு கழகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், நேற்று விஜய் டிஜிபி ஆஃபீஸில் சட்டம் ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் டிஜிபி கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்கிறார். அதாவது பெண்களை தரக்குறைவாக பேசுகின்ற பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு ஒரு புகாரை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய எக்ஸ் பக்கத்துலேயும் சரி, அவருடைய அறிக்கையிலையும் என்னுடைய தங்கைகளாக, அக்காக்களாக, அம்மாக்களாக, சகோதரிகளாக நான் கருதக்கூடிய தமிழ் சமூகத்தின் தாய் குலத்தை மிக கேவலப்படுத்தி கொச்சையாக பேசிவிட்டார் பொன்ராஜ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொன்ராஜும் ஒரு பட்டியலை போட்டு நீ இதுக்கெல்லாம் மன்னிப்பு கேளு, அப்போதான் நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏன்னா ஸ்ரீவித்யா எங்கே போனாங்க, அவங்க கருத்து சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் அவருடைய மகள் எலிசபெத் அவங்க நேற்று ஆவேசமாக அவங்களுடைய பேட்டியில் கேள்வியும் எழுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அந்த டேடியும் பேபியும் பேசினதை பற்றி நான் அப்புறமா பேச வரேன். முதல்ல பொன்ராஜ் பேசினது, அதுக்கப்புறம் விஜய் புகார் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போன்னு இல்லை, எப்பொழுதுமே நான் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறது பெண்களுக்கு எதிராக பேசுவது, வன்முறையில் இறங்குவது தவறு. அதாவது எளியோர்கள் மீது வன்முறை செலுத்துவது தவறு. அது சொல்லால் இருக்கட்டும், செயலால் இருக்கட்டும். குழந்தைங்க, பெண்கள், முதியோர்கள் இவங்க மேலே இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம காலமாக சொல்லிட்டு வரோம். நான் இந்த கட்சி செய்தால் தவறு, அந்த கட்சிக்காரங்க செஞ்சா சரி அப்படிங்கிற மாதிரிலாம் என்னைக்குமே நான் பேசினது கிடையாது. காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பெண்கள். நீங்க இந்த பொன்ராஜ் விவகாரத்துல கருத்து தெரிவிச்சீங்களா? இல்ல பொண்ணு அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்ல, நான் பதிவு போட்டாச்சு.
நான் ட்விட்டர்ல நான் பதிவு போட்டிருக்கேன். இன்னும் எத்தனை ஆண்டு காலம் எப்போ பதிவு செஞ்சீங்க? நேற்று காலையிலே போட்டிருக்கேங்க நான். ஓ, அப்ப பார்க்கலையா? பார்க்காம அவங்க ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒருத்தர் வந்து இவங்க எல்லாம் பேசினாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பேஜில் போய் எதாவது போட்டிருக்காங்களோன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வர்றது நல்லதுங்கிறத அட்வைஸை வந்து நான் அந்த பேபிக்கு கொடுக்குறேன். இப்போ பொதுவாகவே நாங்கள் அதில் நான் கேட்டது இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாங்கள் வந்து இந்த மாதிரி வன்முறை பேச்செல்லாம் வந்து நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது. பொதுவாகவே இப்போது எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, இவங்களுக்குலாம் ஏன் வந்து செலக்டிவாக தெரியுது அப்படின்னா, இப்போ ஸ்ரீவித்யா அதை சொன்னாங்களா அதை சொன்னாங்களா அப்படின்னா நம்ம எப்போதுமே சொல்கிறதான், எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் அவர் குறித்து அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவது தவறு, பெண்கள் மீது வன்முறை செலுத்துவது தவறு அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நான் இந்த கட்சிக்காரங்க செஞ்சால் தவறு, இந்த கட்சிக்காரங்க செஞ்சால் நியாயப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் என்றைக்குமே பேசல. இப்போது இதுக்கு என்ன ஃபண்டமெண்டலாக என்ன இஷ்யூ அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போது பொன்ராஜ் விஷயத்தில் பேசுறது, நயனா நாகேந்திரன் இஷ்யூஸில் மட்டும் பேசுறது, சிவி சண்முகம் இஷ்யூஸில் மட்டும் பேசுறது அப்படிங்கிறது கூடாது. இதுக்கு அடிப்படையாகவே என்ன காரணமாக இருக்கிறது? பெண்கள் மீதான மலிவான பார்வை, மதிப்பெற்ற பார்வை, அவர்களை வந்து நீங்கள் அதிகாரமயப்படுத்தாமல் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து பொருளாதார விடுதலை இல்லாமல் இருக்கிறது. இந்த சமூக கட்டமைப்பும் குடும்ப கட்டமைப்பும் தான் அடிப்படையாக பெண்கள் மீதான வன்முறை, அதாவது சொல்லாலும் இருக்கலாம் செயலாகவும் இருக்கலாம், இதுதான் காரணமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் நீங்கள் சீரமைக்காமல் பெண்கள் மீதான வன்முறையை தடுக்க முடியாது அப்படிங்கும்போது நான் தொடர்ந்து அந்த இடத்தை நோக்கி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் தவிர இவங்கள மாதிரி இந்த கட்சினா அந்த கட்சினா அந்த கட்சினா இந்த கட்சினான்னு உட்காந்து நான் பேசல. பொன்ராஜை பத்தி உங்களோட கருத்து என்ன? நேரடியா கேட்கிறேன். பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறா அப்படின்னா தவறு. அவர் பேசினதுக்கு கண்டிக்கத்தக்கது தான். அதற்கு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது. அவர் பேசினது, அந்த பேசினதுக்கான விளக்கம் கொடுத்தது அப்படிங்கிறத பத்தி அப்புறமா வரும். ஆமா, பொன்ராஜ் பேசினது தவறு தான், அவருக்கு நாங்கள் முட்டு கொடுக்கலையே, நியாயப்படுத்தலையே, தப்பு தான். நான் இதுலேயே எழுதியிருந்தேன், அந்த கட்சியில் வந்து விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய மோகத்தால் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. அறியாமையின் காரணமாக இந்த சமூகத்தை பற்றி எந்த புரிதலுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் விஜய் குறித்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ பொன்ராஜ் பேசினது கண்டிக்கத்தக்கது, அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ விஜய் இதுக்கு போய் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்கிறார் இல்லையா? என்னன்னு புகார் கொடுத்தாரு? அவர் விட்ட அறிக்கையை நம்ம படித்தோம் இல்லையா? ஆமாம், ஆளும் திமுகவினுடைய அதீத ஆதரவாளர், திமுக தலைமையினுடைய அரவணைப்பிலும் ஆதரவிலும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு குறிப்பிட்டு அதனாலதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், இது அரசியலுக்காக இந்த கட்சியை அந்த கட்சியை அவரு இவருன்னு பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய விஜய்க்கு உண்மையாகவே பெண்களின் மீது அக்கறை இல்லை அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். தேவையே இல்லாம, அதாவது ஒன்றிய அரசை கண்டிக்கணும்னா கூட அந்த அறிக்கையில திமுகன்னு எழுதக்கூடியவர் தான் விஜய். இப்போ பொன்ராஜ் இப்படி பேசினாருன்னா பொன்ராஜை டைரக்டியா நீ குறிப்பிட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு எழுத வேண்டியதுதானே? அதனை திமுகவையே வந்து கடிக்க வேண்டியிருக்கு, சம்பந்தமே இல்லாம. அதாவது உன் வீட்டுல ஒரு பிரச்சனை, எந்த சம்பந்தம் இல்லை. எங்க அவரு எல்லா கட்சியினையும் விமர்சிக்கிறாரு, சரியான விஷயத்தில் ஆதரிக்கிறாரு. இப்போ ரீசெண்டா சில ப்ரோக்ராம்ஸ்ல வந்து திமுகவை ஆதரிச்சு திமுகவினுடைய திட்டங்களை ஆதரிச்சு அவரு பேசிட்டாரு. ஆனா இப்ப நடந்த டிபேட்ல கூட அவர் அதிமுகவை ஆதரிச்சும் பேசுறாரு. அவர் வந்து ஒரு அரசியல் விமர்சகரா இருக்கிறார். இப்போ திமுக கூட போட்டோ எடுத்ததுனால, திமுகவினுடைய மேடையை பகிர்ந்ததுனால அவர் திமுக ஆதரவாளர்னா அப்போ விஜயம் திமுக ஆதரவாளர் தானே இருந்திருக்கிறாரு. அப்போ அதுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்போ உங்களுக்கு விஜய்க்கு வந்து நேர்மை இல்லை. இப்போ பெண்கள் குறித்தாக இப்படி பேசிவிட்டாரு பொன்ராஜன், நீ போய் டைரக்டா கண்டிக்க வேண்டியதானே, டைரக்டா அவர் போய் புகார் கொடுக்க வேண்டியதானே. உனக்கு எல்லாத்துக்குமே திமுக தானே, ஒன்றிய அரசை கண்டிக்கிறதுக்கு தைரியம் இல்லாம பாஜகன்னு எழுதுறது கூட பயந்துகிட்டு நீ திமுகன்னு எழுதினா, அப்போ இதுலயே நீ திமுகன்னு எழுதுறனா உண்மையாகவே உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது கூட விஜய்க்கு அக்கறை கிடையாது. அவர் சுத்தமா கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நான் வந்து என்னவா நினைக்கிறேன், அக்காவா நினைக்கிறேன், தங்கச்சியா நினைக்கிறேன், அம்மாவா நினைக்கிறேன், பொண்டாட்டியா நினைக்கிறேன்னு அவர் எழுதல. ஆனா உன் கட்சி ரசிகைகள் சொல்றாங்க எப்படியெல்லாம் பொதுவெளியில் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் உன் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள், உன்னுடைய ரசிகைகள் பேசும்பொழுது ஏன் விஜய் கண்டிக்கல? நான் என்ன கேட்கிறேன், இதே தமிழ்நாட்டில் தானே தேசிய செய்தி தொடர்பாளர் தாவேகாவோட ஃபெலிக்ஸும் அவருடைய மகள் அவங்க வந்து தாவேகா ஆதரவாளர்னு அவங்களே அறிவிச்சுக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா வந்து கேட்குறாங்களே, ஒரு பெண் என் வீட்டுக்காரரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு? என்னோட வீட்டுக்காரரை விட எனக்கு எங்க அப்பா பிடிக்கும், தம்பி பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்களே, அதில் என்ன தவறு இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே. அந்த பேபி என்ன பண்ணிடுச்சு, சேஃபா வச்சுக்கிச்சு தானே. நான் என்ன கேட்குறேன், இதே உங்க அம்மா பொதுவெளியில் வந்து சொன்னா நீ ஏத்துப்பியா? இப்போ எல்லாருக்குமே ஒரு ஹீரோ பிடிக்குங்க. இப்போ உங்க அம்மாவுக்கு ஒரு ஏஜ் ஆகுது, இப்போ நீ உங்கள் டேடி கூட தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட மம்மி வந்து உங்கள் டேடியை விட வேற ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும்னு பொதுவெளியில் சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா? சரி, நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகுது,
என்ன உன் ஹஸ்பண்டை வச்சுக்கிட்டே எனக்கு என் ஹஸ்பண்டை விட இன்னொருத்தர் தான் பிடிக்கும்னு நீ பேசுவியா? சொல்லு, நீ பேசுவியா? எனக்கு ரொம்ப பர்சனலா போற மாதிரி இல்ல. இல்லைங்க, நான் அந்த பெண்கள் பேசியது தவறு இல்லை அப்படின்னா நாளைக்கு உங்க அம்மா இந்த மாதிரி பேசுறது தவறு இல்லைன்னு அர்த்தமா? இல்லைங்க, நான் பர்சனலா நான் பேசலைங்க, நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதாவது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி பேசிட்டாங்க, அதுல தப்பு இல்லையே. அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு உறவாக கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு அந்த பேபி சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இதே சரி உங்க அம்மாவை சொன்னா உனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னா நீயோ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ நாளைக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னரை விட எனக்கு அந்த ஹீரோவை தான் பிடிக்கும்னு சொன்னா நீ ஏத்துப்பியான்னு கேட்குறேன். அந்த பொண்ணுங்க விஜய் கட்சியில் இருக்க பொண்ணுங்க புரிதல் இல்லாம சொல்லுதுங்க. நான் ஓகே, நான் இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு எவல்யூஷன் தியரி பேசுது, சோஷியாலஜி பேசுது, சைக்காலஜி பேசுது. நான் என்ன கேட்குறேங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை உன்னை சுற்றி உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சொன்னா நீ கேட்டுப்பியா? இந்த பொண்ணு என்ன சொல்லுது, என் பிரதரோட எங்க அப்பாவை பிடிக்கும்னு சொன்னா தப்பா, எங்க அப்பாவோட என் பிரதர் பிடிக்கும்னு சொன்னா தப்பா, நீ சேஃபர் ஜோனுக்கு போயிடுற. அப்படி பேசி இருந்தாலும் எங்க யாரும் நம்ப மற்றவர்கள் வீட்டுக்காரர் பிடிக்கணும். விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் நாங்க எங்க வீட்டு பையனா நினைக்கிறோம் விஜய் அப்படின்னா யாரும் விமர்சிக்க போறது இல்ல. எனக்கு அவர் ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்றது யாரும் இது பண்ண போறதில்ல. நண்பா நண்பீஸ்ன்னு பேசிக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனால் அங்க வரக்கூடிய பெண்கள் என்ன பேசுறாங்க, விஜய்க்கு நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு பேசுறது அநாகரிகம். நாங்க என்ன சொல்றேங்க, எல்லாம் உச்சகட்டமா கூட்டுறவன் அப்படின்னு தூய்மை பணியாளர் அடுத்ததுக்கு அது அடுத்த விமர்சனம் வருது. அதாவது நம்ம முதல்ல நாங்க எங்க அண்ணனுக்கு அவனுக்கு பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குள்ளயும் ஒரு க்ரஷ் இருக்கும். ஆனால் ஆசைக்கும் பேச்சுக்கும் ஒரு லைன் இருக்கணுங்க. எல்லாருக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் பொதுவெளியில் பேசும்பொழுது எல்லா ஆசையும் நீ வெளிப்படுத்திடக்கூடாது. நான் ரொம்ப சிம்பிளா கேட்குறேங்க, இவர் எம்ஜிஆர் எல்லாம் எடுத்துக்கிறாரு, ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா இதெல்லாம் எடுத்துக்கிறாரு இல்லையா? எம்ஜிஆர் எல்லா பொண்ணுங்களுக்கும் அவரோட டைம்ல எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? ஆசைப்பட்டிருப்பாங்களா? அப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வரணும் தானே ஆசைப்பட்டிருப்பாங்க. அவர் பொலிட்டிக்கல் கட்சி தொடங்கி லீடர் ஆன பிறகு யாராவது எம்ஜிஆர் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவர் என் புருஷன் மாதிரின்னு பேசியிருப்பாங்களா? தன்னுடைய நாயகன் தலைவரான பிறகு அந்த பெண்கள் அவரை தலைவராக பார்த்தார்கள். ஜெயலலிதாவை அப்போ எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த அம்மா கனவு கன்னியாவே எல்லா ஆண்களுக்கும் இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு கட்சிக்கு தலைவியான பிறகு எந்த ஆனாவது அவங்க எனக்கு இப்போ நான் அவங்களுக்கு புருஷனா இருப்பேன், அவங்க எங்களுக்கு பொண்டாட்டியா இருக்குன்னு யாராவது பேசியிருக்காங்களா? அப்போ ஜெயலலிதா நடிகையாக இருக்கிற வரைக்கும் அவரை எல்லாரும் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு தலைவிங்கிற பொசிஷனுக்கு வந்தோன்னே அப்படி யாரும் பேசல. அப்போ பெண்களும் ஆண்களும் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தலைவராக வரும்பொழுது தலைவர்களாக மட்டும்தான் பார்த்தாங்க. ஆனால் விஜயை இன்னும் அவருடைய ரசிகர்கள் இந்த பார்வையிலேயே பார்க்கறது அநாகரீகம். தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ரசிகர்களை விஜய் இன்னும் பக்குவப்படுத்தலை. இப்படி அந்த பொண்ணுங்க பேசணும்னா அவர் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? அவர் டைரக்டா கண்டிக்காட்டாலும் எல்லா கட்சியிலுமே என்ன நடக்கும்னா, இப்போ சில பேர் அப்படி பேசிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தில் இருக்க தலைவர்கள் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, அப்பா இது மாதிரிலாம் பேசக்கூடாது, இப்போ புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு விட்டார கட்சியின் பேர்ல செய்தி தொடர்பாளர்கள்னு ஆதரவாளர்கள்னு போய் கட்சி பேரை பயன்படுத்தி ஊடகங்களில் பேசக்கூடாது. அது பேசக்கூடாது. அவன் டிபேட்ல போய் பேச தெரியாம பேசி வளர்றதுங்க. நான் என்ன சொல்றேன், பெண்கள் பொதுவெளியில் இதுக்கும் அப்படி விட்டுருக்க முடியும்ல, கண்ணியத்தோட இருக்கணும். நீங்களாம் எனக்கு சகோதரி மாதிரி. நீங்க என்ன எனக்கு பொண்டாட்டியாவும் இருப்பேன், அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருக்குன்னு பேசுறீங்களே, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகம். உங்க குடும்பத்தை நீங்க முதல்ல பார்த்துட்டு அப்புறமா தான் கட்சிக்கு உழைக்கணும் அப்படின்னு தான் பேசியிருக்கணுமே தவிர அவர் சொல்லவே இல்லை. சரிங்க, இப்போ பேபியும் டேடியும் உட்காந்து பேசுகிறாங்க, அப்படியே பெண்கள் பேசிடலாமா, அப்படிலாம் பேசிடலாமா, அப்படி சென்டிமெண்ட்டாலாம் பேசுகிறாங்கல்ல. ஐயோ அது எப்படி பொன்ராஜ் பேசலாம், அப்படியா இப்படியா அப்படின்னு எல்லாம் பேசும்போது இந்த அக்கறை சங்கீதாக்கு மேலேயே உங்களுக்கு வரல? விஜய்க்கும் சங்கீதாக்கும் அவங்க சொல்றாங்க, ஃபெலிக்ஸோட மகள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தான் அந்த வலி புரியும் அப்படின்னு. ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசுற அப்படின்னா, ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால்தான் அந்த வலி புரியும் டாடி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த பெண்ணாக பிறந்திருந்தால் ஒரு வலி புரியுங்கிறது. அப்புறம் அந்த பேபி சொல்லுது, ஒரு பெண் ஒரு உயிரை உருவாக்கி வளர்த்து அப்படி இப்படின்னு எல்லாம் டைலாக் அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால்தான் வலி தெரியும்னா சங்கீதாவோட வலி உங்களுக்கு தெரியலையா? அந்த அம்மா ரொம்ப நாகரீகமா பொதுவெளிக்கு வராம தன்னுடைய சட்ட போராட்டத்தை திறந்துட்டு இருக்காங்க. ஆனா விஜய் கட்சிக்காரர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, சங்கீதாவையே அசிங்கப்படுத்தி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. இதை அவர் கண்டித்தாரா? சரி, மிக கேவலமா ஐட்டம்லாம் எழுதுறாங்க, ரொம்ப கேவலமா எழுதினாங்க. இப்ப புகார் கொடுத்திருக்கிறாரே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்னுடைய தங்கைகள், அக்காக்கள், அம்மாக்கள்னு. அப்புறம் நீ மேடையில ஒர்த்து இல்லைன்னு பேசினது யார? அதுக்கு பதில் சொல்லணும்ல விஜய். எங்க தமிழ்நாட்டு பெண்ணை இப்படி பேசிட்டாருங்க, எங்களுக்கு ரொம்ப வலிக்குது. சரி, இதை நீங்க நயன்தாராக்கு பேசியிருக்கணும்ல, விஜயலட்சுமி பேசியிருக்கணும்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டில் அதாவது உரிமை தொகை பெறக்கூடிய பெண்களையும் பிஜேபி பிச்சைன்னு பேசிச்சுல்ல. அது எப்படிங்க நீங்க எங்க தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி பேசியிருப்பீங்கன்னு பேசியிருக்கணும்ல. விஜய்க்கும் சங்கீதாக்கும் 1008 பிரச்சனை இருக்கட்டுங்க, பர்சனலாக நம்ம போகலை.
ஆனா அது புகார்னு வந்திருக்கு. அப்ப கூட நம்ம ஏன் வாயை திறக்காம இருக்கிறோம்னா, இப்பதான் புகார் கொடுத்துருக்காங்க, அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, அது என்ன வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் உன்னோட இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு பெண்ணை பொதுவெளியில் உன் கட்சியை சேர்ந்தவர்களே, அதாவது நீ வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனியே இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அவதூறாகவும் ஆபாசமாகவும் சங்கீதாவை பேச வச்சிருக்கு. நீ வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இப்போ வந்து நீ புகார் கொடுத்துருக்க. புகார் கொடுக்கும்போது கூட திமுகவை தான் கிடைக்கிற. அப்போ உண்மையாகவும் உனக்கு பெண்கள் மீது அக்கறை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்னைக்கு அந்த டேடியும் பேபியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது. எனக்கு செம்ம கடுப்பு அதை பார்க்கும்போது. ஒரு உயிரை உருவாக்கி வளர்க்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் இருக்கிறதுனால பெண்கள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? அதெல்லாம் எப்படி ஒரு பேசலாம்? சங்கீதா அவர்கள் தன்னுடைய விவாகரத்து மனுவில் முக்கியமாக குறிப்பிட்டது, அவருக்கு வந்து திருமணத்தை மீறிய வந்து ஒரு உறவு இருக்குது. இது குறித்து நான் அவரை கண்டித்தேன். அவர் வந்து இனி அப்படி இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் அதற்கு பிறகும் அது தொடர்ந்தது. அதனால் இந்த பிரச்சனையை ஒரு கண்ணியமான தீர்வாக வழக்கறிஞர்களை வைத்து பேசி முடிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு வந்து தயாராக இல்லை. வெளிநாடு அந்த குறிப்பிட்ட நடிகையோட போய் அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஃபோட்டோ போடுறாங்க. இது என்னுடைய குழந்தைகள், அவங்களுக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது, எனக்கும் ரொம்ப இதுவாக இருக்குது, ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப எனக்கு அபியூசிவாக இருக்குது, இவ்வளவு விஷயங்களை பட்டியலிடுறாங்க. அதற்கு பிறகும் திருவான்மையூருக்கு ஒரு திருமணத்திற்கு, கல்பாத்தி அகோரம் குடும்ப திருமணத்திற்கு விஜய் த்ரிஷாவோடு போகிறார். த்ரிஷாவோட அம்மா வந்து தாலி கட்டப்படுவது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு ரசிகர் போட்டார். அது லைக் போடுறாங்க. இதை எல்லாத்தையும் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? இது இந்த வழி இது கண்டிப்பா வந்து சங்கீதாக்கு வலிச்சிருக்கும்ல. ஆமா, இந்த பெண்ணாலும் சங்கீதான் இல்ல யாருனாலுமே. இப்ப அந்த டாடிக்கும் பேபிக்கும் தெரியலையா பெண்களுக்காக பேசுறோம்? இந்த டாடியும் பேபியும் சிவி சண்முகத்தை எதிர்த்து வீடியோ போட்டாங்களா? இந்த பேட்டியில சிவி சண்முகம் பேர சொல்றது கூட அவங்களுக்கு பயம், சொல்லல. இப்போ இது சங்கீதாவுக்கும் வலிச்சிருக்கும் இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுடைய அதாவது ஒரு பெண்ணினுடைய வேதனை என்னன்னு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு டேடியும் பேபியும் உட்காந்து பேசினாங்களே, இது சங்கீதாவுக்கு வலிச்சிருக்கும்ல. அவங்க மிக நாகரிகமாக சொல்லியிருக்கிறாங்க, உனக்கு திருமணம் தாண்டி ஒரு உறவு இருக்கா, அதை துண்டிக்கணும்னு நினைச்சா துண்டிக்க சொன்னாங்க, சரின்னாரு, அப்புறம் மாட்டேன்ட்டாங்க, விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலையில் நீ கட்சியும் ஆரம்பிச்சுட்ட, உனக்கு பின்னாடி அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது நீ குறைந்தபட்சம் இப்படி பொதுவெளியில் நீ அடுத்ததாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணோட நீ வர, விவாகரத்து வாங்காமல் வர அப்படின்னா சங்கீதாங்கிற பெண்ணினுடைய மனது வேதனைப்பட்டிருக்கும் இல்லையா? அவங்கள நீ ஆபாசமாக திட்டுறதையும் நீ வந்து அமைதியாக வேடிக்கை பார்த்த, ஸ்டேஜில் ஏறி ஒருத்தம் இல்லைன்னு பேசுகிற. அப்போ சங்கீதாவோட மனசா வந்து டேடிக்கும் அந்த பேபிக்கும் தெரியலையா? அப்போ உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது வந்து பயாஸ்டா இருக்கு. அப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க பெண்கள் மீதான அக்கறையோடு பேசுறதுங்கிறது நடிப்பு, பெண்களுக்கு எதிரான வன்முறையை கண்டிக்கிறதுங்கிறது தடுப்பு. ஆனால் அதான் சொல்றேன், நயன்தாராக்கு இந்த பேபியும் டாடியும் வீடியோ போடலங்க. நயனா நாங்க த்ரிஷாவை பத்தியே பேசினார். ஆமா, அதுக்கும் இவங்க வந்து டாடியும் பேபியும் வீடியோ போடல. இங்க பல பெண்களுக்கு வந்து பெண்கள் மீது வன்முறைக்கு காரணமாக இருப்பது இங்க குடும்ப கட்டமைப்பும் சமூக கட்டமைப்பும். இதை பத்தி டேடியும் பேபியும் வீடியோ போட்டாங்களா? போடல. ஏங்க இவ்வளவு பேச்சு பேசுறாங்க, உட்காந்துக்கிட்டு பெண்கள்னா எப்படி தெரியுமா? இதே விஜய் விவகாரத்துல என்ன பண்ணாங்க, ஆரோக்கிய சதீஷ் அப்படின்றவரை உட்கார வச்சு அதே வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து டைவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி, அதனாலதான் விஜய் மத நம்பிக்கை உள்ளவர், அதனால அவர் கொடுக்கல அப்படின்னு டாக்டர் ஷாலினி கிட்ட கவுன்சிலிங் போகணும் அப்படின்னு இதே பேபியும் டாடியும் பேசிருக்காங்க. இல்ல இந்த பேபி பேசியிருக்காங்க. ஆமா, இவங்க பேட்டி எடுத்து போடுறாங்க. பொதுவா சொல்றேன், அந்த பேபிக்கும் டாடிக்கும் ரெண்டு, அதாவது இந்த பேபி டேடியோட வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா, இரண்டு கேவலங்கள் உட்கார்ந்து கேவலமாக பேசியது போலதான் இருக்குது. நான் திரும்பியும் கேட்குறேங்க, இவங்க என்னைக்காவது ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிராக வன்முறை நடப்பதற்கு காரணம் என்னங்கிறத அடிப்படையில இருந்து இதுங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா? இன்னைக்கு பொன்ராஜ் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா திமுகவுக்கு கிடைக்கலாம். ஓகே, ஆமா, இது முழுக்கவே நெரேட்டிவ் வந்து. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, இதுக்கு வந்து கனிமொழி ரியாக்ட் பண்ணாங்களா? ஸ்ரீவித்யாவா அவங்க எங்க என்ன பண்ணி பேர சொல்லிவிட்டல, அப்புறம் என்ன உனக்கு ஈகோ வந்து தடுக்குது? அடுத்து வந்து இவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் எங்க போனாங்க? இது இந்த பேட்டி கொடுத்து 8 நாள் ஆகுது. ஏன் வந்து நேத்து தான் புகாருக்கு போறாங்க? நேத்து தான் மனசு வலிச்சிருக்குமா? ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, புகார் கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கேள்வி எழுப்பலாம். புகாரே ரைஸ் பண்ண நேற்று தான் சோசியல் மீடியாலே இவங்க ஐடி மூலமாக இறக்குறாங்க, புகாரே வந்து போய் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து மற்றவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறது வந்து, அதுவும் திமுகவை மட்டும்
இப்போ அதிமுகவை பார்த்து கேட்கலாம்ல, ஏன்னா இன்னும் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ரியாக்ட் பண்ணல நான் அப்படின்னு. சொல்றேங்க, அதான் சொல்ல இவங்களுக்கு உண்மையாகவே பெண்களின் மீது அக்கறை கிடையாது. அரசியலுக்காக அதிகார போட்டிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மலிவான ரொம்ப கேவலமான ஒரு கல்ட்டு கும்பலாக தான் வந்து விஜய் கட்சியினுடைய கும்பல் இருக்கு. கனிமொழி பேசுறாங்களா, தமிழிசை தங்கபாண்டியன் பேசுறாங்க, நீங்க இப்பதான் புகார் கொடுத்துருக்காங்க. 8 நாள் கழிச்சு ஏன் வருதுன்னா இப்ப 2வது நாள்ல வந்து இப்ப பிரச்சாரம் ஆரம்பிக்க போறாராம். அதுக்கு இப்பதான் வந்து அதுக்கு பர்மிஷன் எப்படி கேட்கணும்னு கூட தெரியாம கேட்டிருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து காரி துப்பி இருக்குது. விஜய் கட்சி லட்சணம் வந்து இவ்வளவுதான் இருக்குது. பங்களாக்குள்ளேயே பதுங்கி இருந்தா அப்படிதானே இருக்க முடியும், எப்படி அரசியல் பண்ண முடியும்? அப்போ இவங்க விஜயனுடைய இருந்த கொஞ்ச நெஞ்ச மதிப்பு அப்படிங்கிறதும் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் கூட இப்போ நாங்கள் அரசியல் தேர்தல் சமயத்தில் நாங்கள் பார்த்து யோசிச்சு ஓட்டு போட்டோம்னு சொல்லக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கூட விஜயனுடைய நடவடிக்கையும் விஜய் கட்சிக்காரர்கள் ரசிகர்கள் அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசக்கூடிய விதமும் மிக பெரும் ஒரு அதிருப்தியை, இவங்களும் இப்படிதானா அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. அப்போ விஜய் மேல இருந்த கொஞ்சம் அந்த ஒரு சின்ன மதிப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் டோட்டலா டேமேஜ் ஆயிடுச்சுங்கிறதுனால டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக எப்பயோ வந்து வீடியோவை தூக்கிட்டு வராங்க. சங்கீதா விவாகரத்து மனு, ஆமா த்ரிஷா அதாவது ஒய்ஃப் விவாகரத்துக்காக இவர் மேல புகார் கொடுத்துருக்காங்க, வழக்கு இருக்குது. அப்பயே இவன் வந்து தான் அடுத்த கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு பொண்ணு தூக்கிக்கிட்டு வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கு வர்றது. அதை விட இவருடைய கட்சி கூட்டத்திற்கு வந்து வலியான எந்த ரசிகர்கள் வீட்டுக்கும் போய் இவர் ஆறுதல் சொல்லலை. இப்ப கூட ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இறந்து போயிட்டான். அந்த சதி கோட்பாடையும் கிளப்பி விட்டாரு. ஐயோ, நான் தான் சொல்ல, அப்போ கல்ட்டு கும்பலுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் திமுக கடிப்பீங்களா? அறிவியல உங்களுக்குலாம் ஏண்டா? நான் அப்புறம் நான் வண்டியா சொல்லிடுவேன். விஜய்க்கும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனைக்கு காரணம் திமுகவா? அது நீ வந்து த்ரிஷா கூட சுத்துனதுக்கு காரணம் திமுகவா? உன் கட்சிக்கு நீ லேட்டா வந்ததுக்கு காரணம் திமுகவா? நீ வந்துட்டு ஓடி போனி அதுக்கு காரணம் திமுகவா? நீ அவன் கூட வந்து சுத்திக்கிட்டு, அது உன்னுடைய விருப்பம், சுத்துறதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நீ யாரோடய எங்கேயோ பயணம் போறிய, அதுக்கெல்லாம் காரணம் திமுகவா? உனக்கு என்ன ஆனாலும் திமுகவா? நம்ம சொன்னா வந்து தப்பா போயிடும், அர்த்தம் தப்பாயிடுமேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். அப்போ உன்னோட டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக நீ அந்த வீடியோ தூக்கிட்டு வர. சரி, நீ பெண்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க என்னைக்கு எடுத்துட்டு வந்தாலும் தப்பு கிடையாது. ஆனா டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்காக நீங்க தூக்கிட்டு வரீங்க. இல்ல கனிமொழி சமூக வலைதளத்துல வந்து குறிப்பா டிவிக்கு ஐடிவிங் அவங்க வந்து போடுறாங்க, உதயநிதி கேம்பெயின் பஸ்ல நக்கீரன் மகளும் இருந்ததாக தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் கோபால் அவங்களுடைய மகளுடைய புகைப்படத்தை போட்டு பயங்கரமான ஷேர். இது வந்து ஐடிவிங் பண்ணாம இந்த அளவுக்கு இருக்காரு. இங்க பாருங்க, இப்போ நேத்து அந்த டேடியும் பேபியும், அதான் அந்த 2 கேவலமாமோ, எதுக்கு நான் வந்து ஏன் கேவலம்னு சொல்ல வரேன்னா, நீங்க இன்னும் பெண்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு, ஆனா உங்க கட்சியை சேர்ந்த விங்கையை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி எல்லாம் வந்து அவதூறு ஆபாசமா பேசிட்டு இருக்கீங்க. பண்றாங்க. சரி, இப்போ நான் என்ன கேட்கிறேன், ரொம்ப சிம்பிள். இதுக்கு நான் வந்து ஏங்க இவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வலிக்கலையான்னு நான் கேட்கறத விட நான் இப்படி கேட்குறேன், உனக்கு வக்கு இருந்தா தாவேகா கட்சிக்காரங்களையோ தலைவரையோ அங்கே இருக்கிற இந்த டேடியை பார்த்து கூட நான் கேட்குறேன், உங்களுக்குலாம் வக்கு இருந்தா தைரியம் இருந்தா நக்கீரன் கோபால் கூட மோதணும். எதுக்கு அவர் வீட்டு பொண்ணுங்களுக்கு போறீங்க நீங்க? இப்போ ஐயோ எப்படி எங்க கட்சி பெண்கள் இப்படி பேசலாம், அறியாமையில் இருந்த பெண்கள், அவங்களாம் சின்ன பெண்கள், இன்னசென்ஸ் டேடி அப்படின்னு, பேபி அவங்கெல்லாம் இன்னசென்ட் பேபி அப்படின்னு எல்லாம் பேசுறானே உட்காந்து. பொன்ராஜ் அவர்களுடைய மனைவி எப்படி அவரோட வாழ்றாங்க, இப்படியான கேள்விகள். அப்ப இதுக்கு பதில் சொன்னா அசிங்கமா போயிடும். அப்புறம் பாத்தீங்களா இவர் அசிங்கமாக பேசி விட்டாருன்னு நம்மள பேசுவாங்க. அதனால நான் வந்து அமைதியா இருக்கிறேன். இன்னசென்ட் பெண்களை இப்படி பேசி விட்டார்களே, அப்ப அந்த பொண்ணு இது ரிலேட்டடே இல்லையே, அப்ப அந்த பொண்ணை வச்சு நீங்க அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதான் திரும்ப சொல்றேங்க, இது கல்ட்டு கும்பலுங்க. இந்த 2 கேவலங்கள் நேற்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு உண்மையாகவே பெண்கள் மீது அக்கறை இல்லை, இது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு அப்படிங்கறத ரொம்ப கேவலமா இருக்குங்க. ரொம்ப அதனால சொல்றேன், 2 கேவலங்கள் உட்காந்து கேவலமா பேசியிருக்கு. அதுல வந்து டாடி சொல்றாரு, பேபி என் மேல ஒரு கேஸ் வந்துச்சு பேபி, காவல்துறை பெண்களை பத்தி நான் இப்படி பேசும்போது, ஐயோ டாடி அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே இல்லை டாடி, அது இப்ப பேசவே வேண்டாம் டாடி, அது வேற கான்டெக்ஸ்ட் டாடி, இது பேசவே வேண்டாம்னு இந்த பொண்ணு போய் பேசுது. அசிங்கமா இல்லையா? நான் பெண்களுக்காக பேசுவேன், சோசியாலஜிக்கு போகுது, எவல்யூஷனுக்கு போகுது, அங்க போகுது இங்க போகுது, படிச்சு முட்டாளு. ஃபிலிக்ஸ் ஜெரால்டு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஃபிலிக்ஸ் ஜெரால்டும் சவுக்கும் சேர்ந்து என்ன பேசினாங்க, காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் பதவி உயர்வுக்காக உயர் அதிகாரியோட படிப்பாங்க, நீதித்துறை பெண்கள் நீதித்துறையில வேலை செய்யக்கூடிய பெண்களையும் பேசினாங்க. பத்திரிகையாளர் குறித்து எஸ்வி சேகர் என்ன பேசினாரோ அதேதான் பெண் பத்திரிகையாளர் குறித்து பதவி உயர்வுக்காக காசுக்காக நீதிபதிகளோட படிப்பாங்க. இதுல வேற இன்னொரு பேட்டியும் அவர் எடுத்து போட்டாரு, தீர்ப்பு ஃபேவரா வாங்குறதுக்காக நீதிபதிகளுக்கு பெண் சப்ளையர் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. அது பெண்களை முழுக்க எந்த அளவிற்கு தரைக்குறைவாக ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் பேசியிருக்கான், அந்த பேபியோட டாடி பேசியிருக்கான். இந்த காவல்துறையில இருக்கிற பெண்கள் அவங்கள குறித்து பேசுனதுக்காக தான் கேஸ் வந்துச்சு. 2 பேருமே சவுக்கும் போனாங்க, ஃபிலிக்ஸும் போனாங்க. ஓகே,
இப்ப நான் என்ன அப்ப கேக்குறேன், குடும்பம் இவங்க மனைவி வந்து அழுதாங்க, பொது வெளியில அழுதாங்க. நீதிமன்றத்துக்குள்ள போயிட்டு ஐயோ ஜட்ஜ் ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு வெளியில வந்து உதார் விடுறது. நான் என்ன கேக்குறேன், எதுக்கு நீ உன் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்க காமிச்ச? எதுக்கு நீ அனுப்பிச்ச? ஒரு பெண்ணினுடைய வலி இன்னொரு பெண்ணுக்கு தெரியும், பெண்கள்லாம் யாருக்கு தெரியுமான்னு அந்த பேபி வந்து அப்படி பேசுனது இவரும் சவுக்கும் இவர்தான் கேட்டிருக்காரு. அப்போ நான் என்ன கேக்குறேன், எதுக்குடா நீங்க மானாவாரியா வாய் இருக்குன்னு ஆம்பளை திமிர்ல நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிடுவீங்க, வீட்டுல இருக்க பொம்பளைங்க வந்து உங்களுக்காக மன்னிப்பு கேட்கணுமா? ஆனா அவங்களுடைய மகள் வந்து இது வேற கான்டெக்ஸ்ட், அது வேற கான்டெக்ஸ்ட். அதான் சொல்ல வரேன், இது உங்களுக்கு உண்மையான வந்து பெண்கள் மீது அக்கறை கிடையாது. நான் என்ன கேக்குறேன், இதை பொன்ராஜ் பேசினதுனாலையும் பொன்ராஜ் திமுக மேடையிலும் இருந்ததுனாலதான் பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் கான்ட்ரவர்சி உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு மலிவான அரசியல் பண்றாங்க. அம்பலப்பட்டு போய் அசிங்கப்பட்டு போயிருக்காங்க. உனக்கு உண்மையாகவே அக்கறை இருந்ததால் உங்க அப்பனும் சவுக்கும் உட்காந்து பெண்களை இந்த அளவுக்கு இழிவா பேசினதுக்கு நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ அப்ப கண்டிச்சிருக்கணும். சரி, அப்ப நீ ஸ்கூல் போட்டு தைரியமா பேச முடியாது, உங்க அப்பா அவருடைய வந்து காலேஜ்ல போயிட்டு சரி, அப்ப கூட அப்பா அவனுடைய அரவணைப்புல அவருடைய ஆதரவுல தானே வளரணும். இப்ப நீ வளர்ந்துட்டல, நீதான் வளர்ந்துட்டல. உங்க அப்பனே வாயை திறக்கும் போது ஆமா டாடி நீங்க அன்னைக்கு பேசுனது தப்பு டாடின்னு சொல்லி இருக்கணும்ல. அது வேற டாடி, பேசாதீங்க டாடி. அப்பாவின் ஆபாசத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், அப்போ அது வேற சவுக்கு சங்கர் அங்கிள் இப்போ அவர் என்ன பண்றாரு, அவருக்கு இப்ப என்னாச்சு டாடி? இல்ல நான் என்ன கேக்குறேன், அப்ப உங்களுக்கு உண்மையாக அக்கறை ஏண்டா அசிங்கமா இல்ல உனக்கு? நான் அந்த பேபியை பார்த்து கேக்குறேன். முதல்ல சவுக்கு ஜெயிலுக்கு போனது இதுக்குதான். என்னன்னா மாவட்ட நீதிபதிகள் அவங்களுக்கு கீழே வேலை செய்யற அலுவலகத்தில் வேலை செய்யற ஓஏ பெண்கள், அதுவும் அவங்க யாரு? ஆமா கைம்பெண்கள். அவங்க வந்து அதாவது அது அபியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது வேற. ஆனா அவர் எப்படி சொன்னாருன்னா, கைம்பெண்களை வந்து எதுக்கு போட்டுக்கிறாங்க தெரியுமா, அந்த பெண்களும் ஏன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க தெரியுமா, வேலை செய்யாமலேயே காசு கிடைக்குது இல்ல. அதாவது ஆண்கள் பெண்களுடைய இயலாமையை சூழலை பயன்படுத்திக்கிறாங்கன்னு அவன் பேசல, பெண்களும் இதுக்கு போறாங்க அப்படி சொல்லி. நான் நினைக்கிறேன் உழைக்காமலே காசு கிடைக்குது அப்படின்னு. அதுதான் முதல்ல. அப்போ அதுவும் ஃபெலிக்ஸோட அடுத்து நீதிபதிகளுக்கு பெண்களை வந்து இது பண்ணி தீர்ப்பு வாங்குறாங்க, அதுவும் ஃபெலிக்ஸ் கூட. அடுத்து காவல்துறையில் உள்ள பெண்கள், பெண் போலீசார் வந்து உயர் பொறுப்புகள் வருவதற்கு 2 பேரும் சேர்ந்து பேசுறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் என்ன கேக்குறேன், உங்க அப்பனும் சவுக்கும் உட்காந்துக்கிட்டு பெண்களை இவ்வளோ இழிவா கேவலமா பேசியிருக்காங்க, இன்னைக்கு ஏதோ உனக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறியே, இது நாடகம்னு தெரியல? அசிங்கமா இல்ல? சோறு போட்டு உப்பு போட்டுதான் இவங்களாம் சோறு திங்கிறாங்களா? அப்புறம் என்னங்க நடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அதான் சொல்றேன், அம்பலப்பட்டு போய் ரொம்ப அசிங்கமா ஆயிடுச்சுங்க. அக்கறையே கிடையாதுங்க. அதுல வேற அந்த பொண்ணு சொல்லுது எவல்யூஷன்லாம் வேற பேசுது, பெண்கள் அதாவது பெண்களுக்கு வந்து விஜயோட ஏன் தெரியுமா கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு. ஏமா எனக்கு தெரியல பேபி அப்படின்னு டாடி சொன்னோன்னே ஒரு பெண் வந்து கனெக்ட் ஆவாங்களா? அதாவது ஜெயலலிதாவுக்கு வந்து பெண்கள் ஆதரவு ஏன் இருந்தது அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய வழி இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் போது கனெக்ட் ஆகலாம். அது மாதிரி விஜய் வந்து பாதிக்கப்பட்டவராம், அதனால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து அவரோட கனெக்ட் ஆகிறாங்களாம். நான் என்ன கேட்குறேன், விஜய் வந்து சோத்துக்கு இல்லாமல் பட்டினி கடந்து ரோடோட சுற்றினானா? வெயில்லையும் மழையிலையும் போராடினானா? இல்லை சான்ஸ் கேட்டு என்ன ஒரு 1000 கம்பெனி இறக்கியிருப்பானா? இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு வழி தெரியுமா? இல்லை இந்த சமூகத்துல வந்து அவன் எந்த விதத்துல எனக்கு பாதிக்கப்பட்டான், இந்த சமூக அடுக்குல எந்த நிலையில இருந்து அவன் பாதிக்கப்பட்டான்? எல்லா விஷயத்திலயும் விஜய் வந்து கார்னர் பண்றீங்களே. 41 பேர் இறந்தா விஜய் தான் காரணம்ன்றீங்க, விவாகரத்துன்னா அதுக்கு வந்து விஜய் தான் காரணம் அப்படின்றீங்க, த்ரிஷா கூட வந்தா விஜய் தான் காரணம். ஆமா, இப்படி எல்லாம் நீங்க வந்து பேசி விஜய் வந்து நீங்க மீன்ஸ் அவருக்கு வந்து நாங்க சமூகத்துல ஒரு கொடுமை நடக்குது, இந்த கொடுமை. ஆமா, அவருக்கு கொடுமை நடக்குது, அதான் சொல்ல வரேன். பெண்கள் கனெக்ட், அதனாலதான் பெண்களோட கனெக்ட் ஆகுது, பெண்கள் வந்து அவரோட கனெக்ட் ஆயிடுறாங்களாம். இப்படி ஒரு தியரிய சொன்னதுக்கு இந்த பொண்ணு அதான் சொல்றேங்க, அதுல இந்த பொண்ணு சொல்லிக்குது, பேபி நான் வந்து ஒரு கிட்டு பேபி, கிட்டு டாடி, அம்மா நீ கிட்டு தான், எதுவுமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற நீனு, பேசினதெல்லாம் தப்பு. ஏங்க இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, விடியல் பேருந்துகள்ல மகளிர் விடியல் பேருந்து பயமா இருக்கும், ஆபத்தா இருக்கும், உமன் சேஃப்டி இல்ல. நான் கேக்குறேன், சிசிடிவி வச்சிருக்காங்க. ஏங்க இதெல்லாம் விட்டுருங்க, நீ கார்ல போயிட்டு கார்ல வர ஆளா இருக்கலாம், உனக்குன்னு ஒரு தனியா இருக்கலாம். நாங்கெல்லாம் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் பஸ்ல போயிட்டு இருக்கிற ஆளு, பொய் சொல்றதுதான் சொல்ற, இவ்வளவு கேவலமாவா பொய் சொல்லுவ நீ? ஆண்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பெண்களுக்கு அங்க ஒரு சின்ன ஒரு ஆபத்து இருக்குமானா இருக்கும். அப்போ இந்த உலகமே வந்து ஆண்கள் வாழ்கிற எல்லா இடமுமே பெண்களுக்கு ஆபத்தாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த அளவிற்கு ஒரு கேவலமான குரூரமான சிந்தனை உடையவர்கள் அப்படின்னா, அந்த விடியல் பயணம் கொடுத்த அந்த திட்டத்தை வந்து மலிவுபடுத்தணும்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணுறீங்க. ஏங்க அறிவுரோட தான் பேசுகிறாங்களா? எனக்கு புரியல. எப்படி இப்போ பெண்கள் உயிரை உருவாக்கி வளர்த்து அவ்வளோ இது கனெக்ட் ஆகிறாங்களா? அதனால பெண்கள் அப்படி பேசுனது நம்ம ஒத்துக்க முடியாதான். இப்போ எதுக்கு தரமா இவங்களாம் திட்டு வாங்கினாங்க? ஒரு உயிரை உருவாக்கி சுமந்து பெற்று வளர்த்து விஜய் கூடத்துக்கு வந்து பலி கொடுப்பியா நீனு?
அப்ப அதை கேட்கறோம்ல, ஏண்டி அதே அறிவு மாதிரி இல்லையா? தானே 2 பேரை பெத்து வளர்த்தாங்க விஜய் கூட. ஆ. இவங்க அப்ப சங்கீதா. அந்த சங்கீதாவின் மீது இல்லாத மதிப்பு அவர் விஜய்க்கு இருக்கணும் முதல்ல, தான் பொண்டாட்டி மேல. அது அவர் ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்குறேங்க, இப்போ இதே இன்னொரு கூட்டத்தில் இப்போ விஜய் வந்து பெண்கள் மீது அக்கறை இல்லாதவங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன். இந்த கல்ட்டு கும்பலுக்குலாம் கிடையாது. இன்னைக்கு உட்காந்து பேசுதே விடியல் பயணம் பத்திலேயே வந்து ஆபத்து இருக்குதான். விஜய் கூட்டத்துக்கு வர பெண்களுக்கு வந்து ஆபத்து இல்லையா? ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாரு, ஏமா குழந்தைங்கள்லாம் பலியாச்சு, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராதுன்னு சொல்லி ஏமா கூட்டிகிட்டு வர அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பரவாயில்ல, எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருப்போம், பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு அந்த ஊடகவியலாளர் அவ்வளோ நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏமா இவ்வளோ வெயில் அடிக்குது, இவ்வளோ கூட்டம் வருது, ஏமா கண்டிச்சிருக்கணும்? கண்டிக்கல. நான் அதான் சொல்ல வரேன். என்கரேஜ் பண்றாரு அவரு. நீ வந்து உனக்கு பொண்டாட்டியாவா இருப்போம் அப்படின்னு பேசுறதையும் கண்டிக்கல. ஒவ்வொருத்தையும் 10 புருஷன் வச்சுக்கிறா, எங்க அண்ணன் வச்சுக்கினா என்ன பண்ணுறது, எங்க அண்ணனுக்கு இருக்குது வச்சுக்கிறா அப்படின்னு ஒரு பொம்பளைங்க பேசுது. நீங்க நான் நிஜமா சொல்றேன், என்னங்க எப்படிங்க பார்க்கும் இந்த சமூகம்? இதை கண்டிக்காத விஜயையும் இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? இந்த மாதிரி பேச்சுக்களை விஜய் கண்டிக்கல. அந்த பெண்கள் அதாவது நான் சொல்லல, அறியாமையின் காரணமாக பேசியிருந்தால் கூட எல்லாவற்றையும் பொது வழியில் வந்து சொல்லக்கூடாது. குப்பை கூட்டுறவ 10 பேரை வச்சுக்கிறா, யார் வீட்டில் தான் யாரை வச்சுக்கல, எல்லாருக்கும் 10 பொண்டாட்டி இருக்குது, நாங்கள் அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியா இருப்போம், எங்கள் அண்ணனுக்கு இருக்குது 10 வச்சுக்கிறான் இப்படின்னு எல்லாம் நீ பேசினா உன்னை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? இதை கண்டிக்காத விஜயை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? இப்போ இதனால அந்த பேட்டி எடுத்த ஆங்கரை வந்து கண்டிச்சு பேசுறாங்க. நான் பயந்துட்டேன், எப்படி அந்த ஆங்கர் எடுக்கலாம்? உங்க அப்பா எப்படி எடுத்தான்? சவுக்கு சங்கர் சொல்லும் போது அப்படின்னு நானே. ஆமா தோல, ஹிஸ் பொசிஷன், அவர் பொசிஷன் காரணமா தான் வந்து பெண் போலீசார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அந்த டயலாக் சொன்னது யாரு? உங்க அப்பன் தானே. அந்த ஆங்கரை தூக்கி உள்ள போடணும், உங்க அப்பனையும் தானே தூக்கி உள்ள போடணும். உங்க அம்மா எதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க வந்து? ஏடி உங்களுக்கு ஒரு நியாயம், மத்த ஆங்கருக்கு ஒரு நியாயமா? தப்புனா தப்பு தானே. சம்பவத்துல இதே மாதிரி அவதூறு பரப்புறாங்க, பொய்ய பரப்புறாங்க, உடனே கைது செய்யப்படுறாரு. உடனே இவங்க 2 பேரும் போய் கண்ணீர் விட்டு அழுதாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே. இது 42வது உயிரா ஆக்கிறாதீங்க அப்படின்னு அவதூறு பரப்புறதுக்கு கைது பண்றாங்க. அங்கேயும் ஒரு ஸ்கிரிப்டோட போய் டிராமா பண்ணாங்க. முதல்ல வந்து அடிப்படையாக அந்த பேபிக்கும் டேடிக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உன்னை வந்து பொது வழியில் பேசிட்டீங்க அப்படின்னா தைரியமா நிக்கணும். வீட்டில் இருக்க பொண்ணுங்களை அனுப்பிச்சு அழ விட்டெல்லாம் வந்து அதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணக்கூடாது. உங்க அப்பா பேசினா உங்க அப்பா தான் பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்களும் எதுக்கு உங்க அம்மாவுக்கு நீங்க போனீங்க? அப்போ இல்ல இதுல இன்னொரு விஷயம் வந்து அவங்க பேசுறப்ப அவங்க சொல்றாங்க, யாரு எலிசபெத் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலினை கூட தான் வந்து அப்பான்னு சொல்றீங்க, அதான் சொல்றேன், அவரையும் இப்படி பேச முடியுமா அந்த உறவையும் அப்படின்னு வந்து நான் தாங்க சொல்றேன். 2 கேவலங்கள் உட்காந்து கேவலமாக பேசி இருக்கிறது. எதுக்கும் நீ முடிச்சு போடுற, எதையும் சம்பந்தம் படிக்கிற. நான் அதை தாங்க சொல்ல வரேன். ஒரு ஜெயலலிதாவை அம்மான்னாங்க, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பல பள்ளி குழந்தைகள் காலேஜ் குழந்தைகள் வந்து தந்தை ஸ்தானத்தில் பார்க்குது, ஏன்னா எங்களை படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப சிம்பிளாக கேட்குறேங்க. இதுக்கு நான் வந்து வகுப்புல தந்தை பெரியார் வச்சிருக்காங்கல்ல, விஜய் தான் சொல்றாரு தந்தை பெரியார். ஏங்க இதுலலாம் தப்பு இல்லை, இப்படியெல்லாம் இது ஓமையா பேசுறதே தப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நாங்கள் அப்பா மாதிரி இருந்து பார்த்துக்கிறாரு, ஜெயலலிதா அம்மா மாதிரி இருந்து பார்த்துக்கிட்டேன், அம்மா எங்களோட அம்மா அப்படின்னு பேசுவோம். இப்போ இவங்க நியாயப்படுத்துறாங்களா? நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம் விஜய்க்கு அப்படின்னு பேசுறது நியாயப்படுத்துறாங்களா? நீங்கள் அப்போ பொது வழியில் நீங்கள் சார், நான் அதை வந்து நீங்கள் வேணால் தப்பாக நினச்சிக்கலாம் தோழ, நான் சொல்கிறேன் இதெல்லாம் தப்பு இல்லைன்னா அந்த பொண்ணு சொல்லட்டும், அந்த பேபி சொல்லட்டும். இதில் என்ன இருக்கு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவை சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பேசுறாங்கன்றதுக்காக நம்மளும் இல்லைங்க, நான் என்ன சொல்றேங்க, அது தவறு. நான் அதை தான் சொல்ல வரேன். பொது வெளியில் எங்க எல்லாருக்குமே ஒரு க்ரஷ் இருக்குங்க. அதை வந்து பர்சனலாக ஒரு ஃப்ரெண்ட்ட பேசும்போது எனக்கு இந்த ஆக்டர் பிடிக்கும், இந்த ஹீரோயின் பிடிக்கும் அப்படின்னு தனியாக பேசிக்கலாம். பொது வெளியில் வந்து அவருக்கு நான் பொண்டாட்டியா இருக்குன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நான் புருஷனா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோ பேசுவானா? அப்போ அநாகரிகமாக பேசுகிறீர்கள் நீங்க வந்து. இது இன்னொன்னு, இதை கண்டிக்காம இருக்கிறீங்கன்னா நீங்க இதை என்டர்டைன் பண்றீங்கன்னு அர்த்தங்க. இன்னும் ஒரு 10 பேர் வந்து பேசணும். ஏன்னா பாத்தீங்களா எங்க அண்ணன் பின்னாடி எவ்வளவு இருக்காரு, பாத்தீங்களா விஜய் பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, அசிங்கமா இருக்குது. பொதுவெளியில் அதாவது விஜயினுடைய தனிப்பட்ட நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில இல்ல இப்படி அறிவுஜீவிகள் அல்லது வந்து தங்களை பெரிய ஒரு இடத்துல இருக்கிறதா காட்டிக்கிறவங்க மோசமா நடந்துக்கிறாங்களோ? கிட்டத்தட்ட வந்து ஒரு புறநானூற்று தாய்கள் இறந்தவங்க அப்படின்னு சொல்லி இவங்க டாக்டர் ஷாலினி ஒரு பதிவு போட்டதா இருந்தாலும் சரி, இப்போ இவங்க இந்த அளவுக்கு இவங்க வந்து அநீதிகளை தங்களுடைய அறிவை இல்ல சிந்தனையை பயன்படுத்தி மோசமா அதை நியாயப்படுத்துறாங்க. ஆமா, கல்ட்டு கும்பல் அப்படிதானே இருக்கும். என்ன எப்படி ஹிட்லருக்கு பின்னாடி ஹிட்லர் என்ன பண்ணாலும் ரசிக்கிற ஒரு கும்பல் இருந்துச்சு, அதே மாதிரி விஜயனுடைய எல்லா விதமான சைக்கோத்தனத்தையும் நியாயப்படுத்துகின்ற ஒரு மோசமான சைக்கோ கும்பலாக தான் அதுங்களும் இருக்குது. ஐயோ மனநலம் இப்பெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா, மனநல மருத்துவர்களுக்கே மனநலம் பார்க்க வேண்டிய அளவுக்கு வந்து நிலைமை தான் இருக்குது. இல்லை நான் நிஜமாக சொல்கிறேங்க, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன் என்ன அப்படிதான் இருக்குது. அது வந்து எப்படிங்க ஒருத்தரால் வந்து நியாயப்படுத்தலாம் முடியும்?
இவ்வளோ பேர் இறந்த பிறகு ஒருத்தன் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான், 3 நாள் வெளியிலேயே வரல, அதுவும் வந்து உள்ள பங்களாக்குள்ளே பதுங்கின்னு ஒருத்தன் வந்து வீடியோ போடுவான், பாதிக்கப்பட்ட எந்த குடும்பத்தையும் போய் பார்க்க மாட்டேங்க. அந்த 19 நாளாக அந்த பையன் வந்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தாங்க. இப்போ சரிங்க விஜய் போக வேண்டாம், இந்த பையன் இறந்து போயிட்டான், சரி விஜய் போக வேண்டாங்க, கட்சி தலைமை போக முடியலன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற அடுத்த கட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர் அனுப்பிச்சாவது அதான் ஃபர்ஸ்ட் மாவட்ட செயலாளர் போயிடுவாருங்க. அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் பார்த்தாரு, அவர் திமுக காரங்க போய் பார்த்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் கடிக்கிறானுங்க பாருங்க. திமுக அவங்க கடமையை கரெக்டாக செய்யுது. நான் என்ன கேட்குறேன், எங்கள் அண்ணன் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வராங்க, இவ்வளோ பேர் கனெக்ட் ஆகுறாங்கன்னு பேசுறீங்களே. 19 நாள் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்திருக்காங்க. நீங்கள் யாராவது போய் பார்த்தீங்களா? ஏன் போய் பார்க்கல? விஜய் போய் பார்க்க வேணா, கூட்டம் வந்துடும். ஏன் நீங்கள் யாரும் ஒருத்தர் கூட பார்க்கல? அப்போ நான் நிஜமாவே என்ன சொன்னேன், இவர்களுக்கு யார் மீதும் அக்கறையோ அன்போ கிடையாது. இவர்களை வைத்து எப்படி விஜய் தன்னை வந்து ஒரு உச்ச நடிகனா மாத்திக்கிட்டானோ, நிறைய சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டானோ, அதே மாதிரி அரசியலில் ஓட்டு பொறுக்குவதற்கு இவர்களை பயன்படுத்திக்கலான்னு மட்டும் தாங்க பார்க்குறேன். நான் சொல்றேங்க, அவங்க 2 பேரும் பேசினதில் பொதுவாக பெண்களுக்கான நியாயம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ எல்லாரும் பெண்கள் தானே. அப்போ பெண்களுக்கு அடிப்படையாகவே இந்த சிக்கல் வர காரணம் என்னன்னு நீ பேசினியா? பேசல. இது இப்போ எலெக்ஷன் வருதுங்கிறதுக்காக மட்டும்தான் நீ பொன்ராஜ் எடுத்து பேசியிருக்கிறேன். ஏன் இதுக்கு முன்னாடி பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை இவ்வளோ இழிவாக பேசும்பொழுது நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ இந்த பேபி டேடி இவங்கெல்லாம் பேசினதுலேருந்து நான் சொல்கிறேன், மொத்தமாகவே தாவேக்கா கும்பல் அப்படிங்கிறது ஒரு மோசமான மனநிலை உடைய கும்பலாகத்தான் இருக்குது. அதனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், போண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து மிகவும் அநாகரீகமானது, அருவறுப்பானது, பக்குவப்படாத ஒரு பேச்சு, அறியாமையின் பேச்சு. விஜய் மீதில் இருக்கக்கூடிய மோகத்தினால் இப்படி பேசுகிறாங்களே தவிர இந்த சமூக சூழல் என்ன, பெண்களுடைய போராட்டம் என்ன, வாழ்வியல் என்ன, அவங்க எதை நோக்கி பயணம் மேற்கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காமல் இருந்த சமூகம், இதையெல்லாம் போராடி பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் பேசுவது தவறு அப்படிங்கிற புரிதல் இல்லாமல் அறியாமையில் இருக்கிறார்கள். இதை நான் இன்னும் தெளிவாக இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு நான் வந்து தாவேக்கா கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா எனக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஒரு கவுண்டமணி செந்தில் காமெடி ஒன்று இருக்கும், செத்து போனவங்க உனக்கு மட்டுமா அம்மா, எனக்கும் தான் அம்மா, அதுவும் தப்பு கிடையாது. செத்து போனவங்க உனக்கு மட்டுமா அப்பா, எனக்கும் அப்பா, அதுவும் தப்பு கிடையாது. செத்து போனவங்க உனக்கு மட்டுமா புருஷன், எனக்கும் புருஷன்னு சொன்னால் அது அசிங்கம். அதனால அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அறிவை வளர்த்து கொண்டு பேசுவது நல்லது. உனக்கு மட்டுமா பொண்டாட்டி, ஏன் எனக்கும் பொண்டாட்டி, இந்த ஊருக்கே பொண்டாட்டின்னு சொல்லி அடி வாங்குற மாதிரி. அதனால அப்படிப்பட்ட ஒரு அநாகரிக கும்பலாக இருக்கிறது. அறிவை வளர்த்து கொண்டு அரசியலுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டது மிக்க நன்றி. நன்றி.